கடந்த மாதம் 27ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளான வைக்கப்பட்டு வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் விநாயகர் சிலைகளை கரைக்க நேற்று சென்னை காவல்துறை சார்பில் இந்த பகுதியில் பாலாவகம் கடற்கரை பகுதியானது இந்த சென்னை புறநகர் பகுதிக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த நிலையில் இந்த பாலாவகம் கடற்கரையில் நேற்று காலை முதல் நேற்று இரவு சுமார் 8 மணி வரை 611 விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி இந்த சென்னை பாலாவகம் கடற்கரையில் நடைபெற்றது. சுமார் 611 விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்ட நிலையில் அவற்றிலிருந்து அந்த மரத்தலான கழிவுகள் மற்றும் பாகங்கள் மற்றும் அந்த விநாயகர் சிலைக்கு அணிவித்த மாலை உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் இந்த கடற்கரை பகுதியில் குப்பைகள் போல ஒதுங்கி நிற்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலை போல இந்த மரக்கட்டைகளானது இந்த தூய்மை பணியாளர்கள் தூக்கி ஓரமாக அடக்கி வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்கு பார்த்தாலும் கடற்கரையில் ஒரு குப்பைகளாகவே இந்த விநாயகர் சிலைகள் காட்சியளிக்கிறது. சில விநாயகர் சிலைகள் கடலில் கரையாமல் கரையும் ஒதுங்கி இருக்கிறது. அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கடற்கரை பகுதியில் பல்வேறு காலை நேரத்தில் உடற்பயிற்சி மேற்கொள்வார்கள். இந்த கடற்கரைக்கு வந்த மக்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இந்த கடற்கரை பகுதியில் பல்வேறு குப்பைகள் கழிவுகள் தேங்கி இருப்பதால் உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் திரும்பி செல்கின்ற நிலையும் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களை கொண்டு இந்த கடற்கரையில் தேங்கியுள்ள மரக்கட்டைகள் கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு விநாயகர் சிலை கரைக்காமல் ஒதுங்கியுள்ள விநாயகர் சிலைகளையும் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர். சுமார் 50% பணிகள் மட்டுமே தற்போது நிறைவடைந்ததாகவும் இன்னும் 50% பணிகள் இருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி மற்றும் தூய்மை பணியாளர் சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது.